ஏய் மாயா, இந்த இடத்துல எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் சூப்பரா இருக்குடி. எதை எடுக்கிறதுனே தெரியல. நான் ஒரு லிப் கிளாஸ் எடுத்திருக்கேன் பாரு, அப்ளை பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குடி. இந்த கடையில் எல்லாமே நல்லா இருக்கும், அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேங்க. ஏய் மாயா, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த லிப் கிளாஸ் ஸ்வீட்டாக இருந்தது. என்னது, லிப் கிளாஸ் ஸ்வீட்டாக இருந்ததா? இதை நக்கி வர பார்த்தியா நீ? ஏய், நல்ல பிங்க் கலர்ல ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வந்துச்சுடி. அதனால நல்லா இருக்குமோன்னு சொல்லி லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஐயோ, சாப்பிட்டு பார்த்தியா? போச்சு போ, அவ்வளோதான். ஏன்டி, என்னாச்சு? இதனால எதனா பிரச்சனை ஆகுமான்னு? பிரச்சனை ஆகுமாவா? இப்படிதான் தைவான்ல ஒரு பொண்ணு மேக்கப் ப்ராடக்ட்ஸை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் செத்தே போச்சு தெரியுமா? ஏ, என்னடி சொல்ற? மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டு செத்தே போச்சா? ஐயோ, அப்படி என்ன நடந்தது? ஆமாடி, தைவான்ல இன்ஸ்டா செலிபிரிட்டி ஒரு பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி நம்மளாம் போட்டு தானே ரிவ்யூ கொடுப்போம். அந்த பொண்ணு வந்து சாப்பிட்டு பார்த்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குறதே ஒரு வேலையை வச்சிருந்துருக்கு. ஐயோ, இந்த மாதிரிலாம் பண்ணியா வீடியோ போடுவாங்க? இப்போ நீ சாப்பிட்டு பார்க்கல மேக்கப் ப்ராடக்டா? அந்த மாதிரி தான். முதல்ல சொல்ல வந்த விஷயத்த முழுசா கேளுடி. இந்த மாதிரி அடிக்கடி மேக்கப் ப்ராடக்ட்ஸை வாங்கி அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வீடியோ போடுறதுனாலயே இந்த பொண்ணு உடம்புல அதிகமான கெமிக்கல் போய் போய் கடைசியில் செத்தே போச்சான் தெரியுமா? ஐயோ, செத்து போச்சா? ஏய், அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசுடி ஆகுது? 24 வயசு தாண்டி ஆகுது. சின்ன பொண்ணுடி. வீடியோக்காக ஆசைப்பட்டு கடைசியில் மேக்கப்பை சாப்பிட்டு செத்தே போச்சுடி. ஐயோ, நான் வர இந்த லிப் கிளாஸை டேஸ்ட் பண்ணிட்டேனே, இப்போ எனக்கு எதனா ஆயிடுமோ? அந்த பொண்ணு மேக்கப் ப்ராடக்ட் சாப்பிட்டதுனால தான் செத்துச்சுன்னு எந்த ரிப்போர்ட்டும் சொல்லலை. ஆனாலும் அது கெமிக்கல் உள்ளே போயிருக்கிறதுனால இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒரு வாட்டி தானே சாப்பிட்ட, ஆனாலும் இதை வந்து நியாயப்படுத்த முடியாது. இனிமே இப்படி பண்ணாத, சரியா? நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிற மாயா. சரி, அதை விடு. ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன், வா காட்டுறேன். ஐயோ.